ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் பேக்கரி டேஸ்ட்டில் மசாலா கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை கடைகளில் எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருப்போம். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா கடலை செய்கிறதுக்கு வறுக்காத பச்சை நிலக்கடலை தாங்க சேர்க்கணும். நான் 150 கிராம் அளவுள்ள கப்பில் 3 கப் சேர்த்துருக்கேன். இதோட அளவு 450 கிராம் இருக்கும். கடலையில் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது கெட்டுப்போன கடலை இருந்துச்சுன்னா எடுத்துட்டு 2 தடவை தண்ணி சேர்த்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலையெல்லாம் கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நல்ல கலராகவும் இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அதாவது சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது மசாலா கடலையிலேருந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு 80% தாங்க சேர்க்கணும். அப்போ தான் மசாலா கடலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு சரியான அளவில் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்து வச்சதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம கடலை எடுத்த கப்பில் 1/4 கப் கரெக்டான அளவாக இருக்கும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா உப்பு எல்லாம் கடலையில் சமமாக பிடிச்சிருக்கும். இது எல்லாம் கலந்து விட்டுட்டு கடலை 5 நிமிஷத்துக்கு சோக்காகி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கிறணும். 1 கப் கடலை எடுத்தோம்னா 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறணும். நான் 3 கப் கடலை எடுத்துருக்கனால 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது லேசான கோட்டிங்கோட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கடலையோட நல்லா கலந்து விட்டுறணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்பவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தான் கலந்து விடணும். நான் ரொம்பவே குறைவாக தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பராக கலந்து வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியுது எல்லா கடலையிலையும் நல்லா கோட்டாக இருக்குது. மசாலாவும் ரொம்ப ஓவராக இல்லை. மசாலா கடலை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிடலாம். அதிகமான ஹீட்டில் வச்சிடக்கூடாது. மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே இருக்க கடலை வேகாமல் இருக்கும். வெளியே இருக்க கோட்டிங் சீக்கிரத்தில் கரிஞ்சு போயிடும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்குது. நம்ம கடலையை ஒவ்வொன்றா பிரித்து போடணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடணும். ரொம்ப மேலேருந்து போட்டோம்னா கையில் தெரிக்கும். எண்ணெயோட கொஞ்சம் பக்கத்தில் போட்டோம்னா அழகாக பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக ஃப்ரை பண்ணணும். மொத்தமாக எல்லா கடலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது. பிரித்து 2-3 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கடலை பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். பூண்டு தோலோடு தான் இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். கடலை நல்லா பொரிஞ்சோன்னே தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதோட பபிள்ஸ்லாம் குறைஞ்சி கடலை நல்லா மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கிறலாம். ஒருவேளை உங்களுக்கு கடலையை எண்ணெயில் டைரெக்டாக போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடலையை எண்ணெயில் சேர்த்துட்டு இதே மாதிரி பிரித்து விடணுங்க. ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கடலையை வெளியே எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா கடலை ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. அப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.